ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 ஸ்பூன் நெய்யும் ஒரு கப் பச்சை பயிரும் இருந்தால் போதும். ஒரு சூப்பரான சாஃப்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி ஒரு 70% ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் அவுல் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பச்சை பயிரை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவுல் சேர்த்து அதையும் நான் வறுத்துக்கிறேன் நல்லா. நான் இன்றைக்கி சிகப்பு அவுல் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை அவுல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த அவுல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி அதை ஆறுனதுக்கப்புறம் நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 1 கப் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம அந்த நெய்யோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷில் நம்ம நெய் சேர்த்து செய்கிறதுனால அந்த பச்சை பயிரோட ரா ஃப்ளேவர்லாம் நமக்கு தெரியாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையாகவே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம சேர்த்துருக்க நெய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலையோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவை. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா போண்டா பிடிக்கிற சைஸில் இருக்கணும். அதனால் நல்லா தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைய போகிறேன். இப்போ நான் எவ்வளோ எடுக்கிறேனோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா கலந்ததுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு போண்டா பிடிக்கிற பக்குவம் வரணும். அது வரைக்கும் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக மட்டும் தெளிச்சுக்கிறேன். இப்போது நான் இந்த மாதிரி போண்டா பிடிக்கிற பக்குவம் எனக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நான் உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதில் உருட்டிக்கோங்க. வடையாக வேணால் கூட வடை மாதிரி பிடிச்சிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி நான் உருண்டை ஷேப்பில் தான் எடுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒவ்வொரு பால்ஸாக போட்டு நான் பொரித்து எடுத்துகிட்டு வர்றேன். நம்ம நெய்யில் செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம நெய் சேர்க்குறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பச்சை பயிரும் அவுளும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு சைடு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அதனால் இன்னொரு சைடு நான் திருப்பி விட்டுக்கிறேன். அப்பப்போ எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஒரு வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வெளியில் எடுத்துறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.